மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய திமுகவின் மாநில, மாவட்ட, நகர, ஊராட்சி, ஒன்றிய பகுதி பொறுப்பாளர்களே, இந்த விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் அருமை நம்பர் வடக்கு ஒன்றியம் கருணை பிரகாஷ் அவர்களே, தெற்கு ஒன்றியம் அருமை நண்பர் சிவானந்தம் அவர்களே, நகர செயலாளர் அண்ணன் சேமலை அண்ணன் அவர்களே, விழாவிற்கு வருகை தரும் மாண்புமிகு அமைச்சர் மு.ப. சாமிநாதன் அவர்களே, மேலும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க நாடு போற்றும் 4 ஆண்டு தொடரட்டும் பல்லாண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள அத்துணை கூட்டணி கட்சி தோழர்களுக்கும் அத்துணை சகோதர சகோதரிகளையும் புதிய திராவிட கழகத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். புதிய திராவிட கழகம் மதிப்பிற்குரிய அண்ணன் திரு K.S. ராஜகவுண்டர் அவர்களின் ஆணைக்கிணங்க நாங்கள் திமுகவின் கூட்டணியில் அங்கம் வகிக்கும் ஒரு கட்சியாக கடந்த 5 வருட காலமாக இருந்து வருகிறோம். உங்களுடைய இடைத்தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், ஈரோடு இடைத்தேர்தலில் திமுகவின் வெற்றிக்கு நாங்கள் பாடுபட்டோம் என்பதை சொல்வதை விட, இந்த தமிழ்நாட்டை சிறப்பான ஆட்சி நடத்தி கொண்டிருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக தொடருவதற்கும் நம்மளுடைய தமிழ்நாட்டின் உரிமையை இந்திய பாராளுமன்றத்திற்கு எடுத்து செல்வதற்கு உறுதுணையாக இருந்தோம், அதற்காக உழைத்தோம் என்ற ஒரு சந்தோஷத்துடன் என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்கிறேன். திமுக அரசுக்கு நம்ம சாதனை விளக்கம் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தணுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா தேவையில்லை. ஏன்னா திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஆண், பெண், இளைஞர்கள் என்று பாராமல் உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அப்ப குடும்ப கட்சி, தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த குடும்பத்திலும் இருக்கக்கூடிய, அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு கட்சி. கடந்த 7 முறையாக தமிழ்நாட்டை ஆண்ட பெருமை இந்த திமுக கட்சிக்கு சாரும். எத்தனையோ விமர்சனங்கள் இருக்கலாம், ஆனா திமுக போல ஒரு ஆட்சி செய்யக்கூடிய வலிமையான ஒரு கட்சி இந்த தமிழ்நாட்டில் இருக்குதா, ஏன் இந்திய திருநாட்டில் இருக்குதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது. அரசியலோட காழ்ப்புணர்ச்சிக்காக பல கட்சிகள் சொல்லலாம், ஆனா தமிழ்நாட்டு உரிமைக்காக போராடக்கூடிய ஒரே கட்சி திமுக தான். அதை எந்த இடத்துல எந்த மேடையில வேணாலும் நம்ம சொல்லலாம், மாற்று கட்சி தோழர்களும் இதை ஏத்துப்பாங்க. ஆனா அந்த அரசியல் அப்படிங்கிற ஒரு கணக்குக்காக நம்ம மேல புழுதி வாரி தூற்றலாம், அதெல்லாம் கண்டிப்பா நம்ம ஏத்துக்க போறது கிடையாது. இந்த சாதனை விளக்க பொதுக்கூட்டம் மக்களுக்கு நம்ம எடுத்து சொல்ல வேண்டிய கடமை. அதன் அடிப்படையில் ஒவ்வொரு பகுதியிலையும் சிறப்பான முறையில் இந்த விளக்க கூட்டம் நடைபெற்று வருகிறது. நம்ம குறிப்பா மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையேற்ற பிறகு அவர்கள் தேர்தல் அறிக்கையில என்னென்னலாம் குறிப்பிட்டாங்களோ அதை கண்மூடி தொய்வா ஒரு நிகழ்வுகளையும் மக்களுக்கு எடுத்து செல்வதற்காக நிதி ஒதுக்கி கடைநிலை நபர்கள் வரைக்கும் அது கிடைக்குதா அப்படிங்கிறத ஒரு நிர்வாகிகள் மூலமாக இன்னைக்கு வரைக்கும் அதை பார்த்து வராங்க. அதை யாராலையும் மறுக்க முடியாது. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா பெண்களுக்கு எண்ணற்ற திட்டங்கள். நீங்க நகர பேருந்துல இலவசமா பயணம் செய்ய முடியுமா? ஒரு புரட்சிகரமான திட்டம், புரட்சி பெண் திட்டம். நம்மளை பார்த்துதான் மற்ற மாநிலங்களும் இதை இன்னைக்கு நடைமுறையில கொண்டு வராங்க. அதே போல பாத்தீங்கன்னா ஒரு அடிப்படை விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மகளிருக்கு, ஒரு மகளிர் ஒரு வேலைக்கு சென்றால் ஒரு அடிப்படை ஒரு சின்ன தொகை 1000 ரூபாய் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய காசுங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். அதை உங்களுடைய வங்கி கணக்கில் கொண்டு வந்து இன்னைக்கு எல்லாருக்குமே கிடைக்க செஞ்ச ஒரு பெருமை திமுகவுக்கு உண்டு. அதே போல இந்த மாதிரி திட்டங்களை நம்ம தொடர்ந்து இந்த பகுதியில் நம்ம சொல்லி வரலாம். இந்த பகுதியில் இப்ப கொஞ்ச காலமா நடந்துகிட்டு இருக்க விவசாயிகளோட அந்த கால்நடை வளர்ப்பு, அதாவது இரவு நேரங்கள்ல இந்த ஆடுகளை இந்த வெறிநாய்கள் வேட்டையாடுவதை தொடர்ந்து இந்த பகுதி விவசாயிகள் நம்ம தொடர் போராட்டம் நடத்தி வந்தாங்க. இதெல்லாம் திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் கிடையாது. ஆனா விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாது என்கிற ஒரே எண்ணத்துல இன்னைக்கு இறக்கப்பட்ட ஆடுக்கு தலா ஒரு ஆட்டுக்கு 6000 ரூபாய் வரைக்கும் நிதி ஒதுக்கி
இன்னைக்கு விவசாயிகளுக்கு அது கிடைக்கிற வரைக்கும் பண்ணக்கூடிய இந்த ஒரு அரசு. முதலமைச்சருடைய எண்ணம் எந்த அளவுக்கு இருக்குதோ அதே போல இங்க இருக்கக்கூடிய பகுதி நிர்வாகிகள் அத்தனை பேரும் நீங்க இந்த அரசை சிறப்பான முறையில் செயல்படுத்தணும்னா நம்மளுடைய திட்டங்களை மக்களுக்கு கண்டிப்பா சொல்லணும். கண்டிப்பா அதுக்கு எங்கள மாதிரி கூட்டணி கட்சிகளுடைய ஒத்துழைப்பும் கண்டிப்பா இருக்கும். இப்ப வரக்கூடிய தேர்தல் 2026 இது ஒரு வரலாற்று சாதனையை கண்டிப்பா படைக்கணும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இரண்டாவது முறையாக சட்டமன்றத்தில் முதலமைச்சரா பதவி ஏற்கிற நாள்ல முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று இரண்டாவது முறையாக அவரை அமர்த்துவதற்கு ஒவ்வொரு நபர்களும் ஒவ்வொரு மகளிரும், அதாவது அவரால் பயன்பெற்ற ஒரு நபர்களும் தங்களுடைய வாக்குகளை சிதறாமல் நீங்க உதயசூரியன் சின்னத்துல கண்டிப்பா கொடுக்கணும். அதே போல இப்ப இடைப்பட்ட சட்டமன்றத்தில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு மிகப்பெரிய அறிவிப்பை ஸ்டாலின் ஐயா அவர்கள் வெளியிட்டாங்க. அது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு தாழ்வு நிலையில இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை காலனி என்று அழைப்பாங்க, உங்களுக்கு தெரியும். அந்த வார்த்தை தவறாக இருக்கும் பட்சத்தில் இனிமேல் அரசாங்க கஜெட்லயோ பொதுவெளியிலேயோ காலனி என்ற சொல் நீக்கப்படும் என்று உத்தரவு போட்ட ஒரு மாண்புமிகு வரலாற்றுக்கு சொந்தக்காரர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். இதெல்லாம் நம்ம பகுதியில நம்மளுடைய தமிழ்நாட்டில் மக்களுக்கு நம்ம செயல்படுத்தக்கூடிய ஒரு திட்டம். ஆனா இந்திய நாட்டு ஒன்றிய அரசு சார்பா நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைக்கப்பட வேண்டிய உரிமைகள், எத்தனையோ உரிமைகள் மறுக்கப்படுது. மும்மொழி கொள்கை, நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம் என்ன, அறிஞர் அண்ணா கொண்டு வந்த திட்டம் என்ன, முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஐயா கட்டி காவந்து பண்ண அந்த கட்டுக்கோப்பான திட்டங்கள் எங்க போச்சு? அதை எல்லாமே இன்னைக்கு நிறைவேற்றக்கூடிய ஒரே முதலமைச்சரா மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் இருந்து வருகிறார்கள் என்பதில் எந்த அளவுக்கு மாற்றம் கிடையாது. இருமொழி கொள்கை